ஏன் இப்ப அமைதியா இருக்க? அவன் நல்லா தானே இருக்கா? முத்தழகு நீங்க என்கிட்ட இரு அஞ்சலி. மீனாட்சியை இப்ப காப்பாத்திட்டோம். உன்னை நான் பாத்துக்க வேணான்னு சொல்லல. ஆனா குழந்தைக்கு இருக்கிற இன்ஃபெக்ஷன் அம்மாவுக்கு வர வாய்ப்பு இருக்கான். உனக்கு இதனால ப்ராப்ளம் ஆகும். அது உனக்கு ஓகேவான்னு யோசிச்சுக்க. என்ன வரும்னு சொல்லிருக்காங்க? ஃபீவரா இல்ல வேற ஏதாச்சும் கோல்டு காஃப் இந்த மாதிரி வருமா? முன்ன வந்து ஃபீவர் மாதிரி ஏதாவது ஸ்ப்ரெட் ஆகுமா? முத்தழகு, நீங்க உள்ள போங்க. மீனாட்சியை கூட்டிட்டு போங்க. எதுக்கு இப்ப உங்களை தூக்கிட்டு போக சொல்ற? நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல. என் குழந்தைக்கு இப்ப என்ன ஃபீவர்? எனக்கு வந்தா என்ன ஆகும்? எனக்கு எதுவுமே புரியல பூமி. நீ சொல்லு, நானே அவளை பாத்துக்கிறேன். குழந்தைக்கு வந்த இன்ஃபெக்ஷன் உனக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி முடிவெடுக்க உனக்கு இவ்வளவு நேரமா அஞ்சலி? தான் உயிரை விட தான் குழந்தையோட நல்லதுதான் எல்லா அம்மாவுக்கும் பெருசா தெரியும். உனக்கு இன்ஃபெக்ஷன் வரும்னு சொன்னா இவ்வளவு நேரம் டீட்டெயில் கேட்கிற? எதுனாலும் பரவாயில்லன்னு குழந்தைய வாங்கி இருக்கணும்ல. முத்தழக நான் தூக்கிட்டு போங்கன்னு சொன்னதும் போட்டிக்கு கொடுங்கன்னு நீயும் கேட்கிற. நீ மீனாட்சி மேல வச்சிருக்கிற பொசசிவ்னஸ்க்கு காரணம் மீனாட்சி மேல இருக்கிற அன்புனால இல்ல, முத்தழகு மேல இருக்கிற கோவத்தினால. பூமி, என்ன நீ செக் பண்றியா? எனக்கு முத்தழகு மேல கோவம் இருக்கு. அதை விட பல மடங்கு என் பொண்ணு மீனாட்சி மேல எனக்கு அக்கறையும் இருக்கு. இதெல்லாம் டெஸ்ட் வச்சு நிரூபிக்கணும்னு எந்த விதத்திலயும் அவசியமும் கிடையாது. அவ ஏன் ரத்தம் என் பொண்ணு. ஓ ரத்தம் தானே? தெரியும். கொஞ்ச நேரம் தாமதமா போயிருந்தா குழந்தைக்கு பிட்ஸ் வந்திருக்கும்னு டாக்டர் சொன்னாங்க. என் மேல இருக்கிற வெறுப்புல தானே குழந்தைய தண்டிக்கணும்னு நினைச்சீங்க. இன்னைக்கு இவன் நல்லா இருக்கா. ஆனா உங்களை மாதிரி நாங்களும் கோபம் போட்டின்னு அப்படியே விட முடியாதுல்ல. குழந்தை வருங்கிறது எவ்வளவு புனிதமானதுங்க. எத்தனை பேர் இந்த வரத்துக்கு தவமா இருக்காக.